ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எங்கள் அப்பா அம்மா என்னோடய பையனுக்காக வந்து கிஃப்ட்ஸ் வந்து பார்சலில் அனுப்பியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஸ்நாக்ஸு அந்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச ஐட்டமாக பார்த்து தேடி யோசித்து வாங்கி அனுப்பியிருக்காங்க. ஸோ அதோடய அன்பாக்சிங் வீடியோ இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோடய பையன் ரொம்பவே எக்ஸைட்டடாக 2 டேஸாக எக்ஸைட்டடாக இருக்கான். பிகாஸ் 2 டேஸ் முன்னாடியே சொல்லிட்டாங்க கொரியர் போட்டுட்டேன் அப்படின்னு. ஸோ அவன் எக்ஸைட்டடாக எப்போ வரும்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ வந்துருச்சு, இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அதில் ஒரு கிஃப்ட் வந்து அவனுக்கு என்னென்னு தெரியும், வீடியோ காலில் காமிச்சிட்டாங்க. ஒரு கன் வந்து ஒரு ஸ்பெஷலான கன் வந்து அவனுக்கு கன்னுனால் ரொம்ப பிடிக்கும். ஸோ கன் மட்டும் வீடியோ கால்லே காமிச்சிட்டாங்க, இது உனக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு. அதுக்காக தான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஃபஸ்ட்டு வந்து நட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. பிஸ்தா, பாதாம், முந்திரி, இது எல்லாமே வந்து கோல்டன் நட்ஸ்னு ஒரு பிராண்டில் வந்து பேக்கேஜாக நம்ம சால்ட்டடாக இருக்கும், ரோஸ்ட் பண்ணது. ஸோ அது வந்து நல்லா இவன் விரும்பி சாப்பிடுவான். ஸோ அது வந்து கொடுத்துருந்தாங்க. தென் பர்ஃபி, வேர்க்கடலை, கொண்டக்கடலை, இந்த மாதிரி 2 ஜங்க் ஸ்நாக்ஸ் மாதிரி 2 கொடுத்துருவோம். அதுலேயுமே ஹெல்த்தியாக பார்த்து தான் எங்கள் அம்மா கொடுப்பாங்க. ரொம்ப இந்த ஜங்க்கெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். ரஸ்க்கு கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இப்போ என்ன பழகுறோமோ அதுதான் வந்து ஃப்யூச்சருக்கு அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் இருக்கும். ஸோ ரொம்ப ஜங்க்லாம் இல்லாமல் அதுலேயுமே கொஞ்சம் பார்த்து ஹெல்த்தியாக கொடுக்கலாம். ஸோ 2 கங்கா ஸ்வீட்ஸ்லேருந்து மிக்சர் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து ஸ்கூல் அவன் போயிட்டுருக்கிறதால அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பேரட் பேக் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி அவன் ஒரு ரேபிட் பேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். அதுவுமே என்னோடய சிஸ்டர் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தான். இப்போ இது வந்து அவனுக்காக நெக்ஸ்ட்டு பேக் அப்கிரேட் ஆகிருக்கு. அதுக்குள்ளே வந்து ட்ரெஸ்ஸு, ஒரு பேட்டு, பாலு, ஸோ கார்க்கோட ஒரு செட்டு, குட்டி செட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு ட்ரெஸ்ஸு. இப்போ தான் மெயின் ஹீரோ. இதுக்காக தான் அவன் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இந்த கன்னோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணி நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஷூட் பண்ணோன்னா நல்ல ஒரு துப்பாக்கியோட சவுண்ட் எஃபெக்ட் கூட, ஒரு லைட்டு அண்ட் ஒரு புகையோட சூப்பராக இருக்குது இந்த மேக்கிங்கு. நல்லா இருக்குது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி ரொம்ப நேரம் விளையாடலாம். நல்லா ஒரு சூப்பரான டாய் இது. இது வந்து போத்தீஸில் வந்து எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து புக்ஸும் இவன் ரொம்ப விரும்பி படிப்பான். ஸோ அதனால் ஒரு புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒரு டோரிமான் வாட்ச்சு. அண்ட் தென் இதுவும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சது, ஷூஸ்னால் ரொம்ப பிடிச்சி போட்டுக்குவான். ஸோ அவனுக்கு ஒரு ஷூ வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸ்கூலுக்கு இந்த மாதிரி ஷூ தான் போட்டுட்டு போகிறான். ஸோ அதில் இன்னொரு கலர் வந்து வாங்கியிருக்கான். தென் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எனக்கு வந்து ட்ரெஸ்ஸு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பொடி, கொஞ்சம் கப்பு, சில்வர் கப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க. இட்லி பொடி வந்து இவனுக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக காரம் இல்லாமல் அரைச்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ பெரிய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இவனோட தாத்தா பாட்டி. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக வந்து எக்ஸைட்டடாக வந்து இருக்கான். எதை சாப்பிட்றது, எதை எடுக்கிறது, எதை வச்சு விளையாடுறதுன்னு ஒன்றும் புரியலை அவனுக்கு. ஹாப்பியாக இருக்கான். ஸோ இவனுக்கு பார்த்து இவனுக்கு பிடிச்ச ஐட்டமாக வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு தாத்தா பாட்டி நிறைய பேருக்கு இருப்பாங்க. ஸோ உங்களோட தாத்தா பாட்டியோட பெஸ்ட்டு மெமரிஸ் வந்து உங்களுக்கும் இருந்தால் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.